வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். காடுகளை பாதுகாப்பது அனைவரின் பங்களிப்பு அவசியம். ரீச் இயக்கத்தின் தலைவர் டிலீப் மார்டின் கூறினார். காடுகள் பாதுகாப்பு அவசியம் குறித்து கேமரன் மலையில் செயல்பட்டு வரும் ரீச் ரெஜினல் என்வாயரன்மெண்டல் அவேர்னஸ் கேமரன் ஹைலண்ட் எனும் சுற்றுச்சூழல் இயக்கம் தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. கேமரன் மலையில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை வலுப்படுத்த ஆண்டுதோறும் விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு நிகழ்வுகளை செய்து வருவதாக ரீச் இயக்கத்தின் தலைவர் டிலீப் மார்டின் கூறினார். கேமரன் மலைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகள் கேமரன் மலைப்பகுதியில் உள்ள வனப்பகுதிகள் மரங்கன்று நடும் திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியது. கேமரன் மலைகளில் காடுகளை பாதுகாக்கவும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள அமைப்பின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பின் ஒரு பகுதியாகும். வணக்கம், என் பேர் டிலீப் மார்டின், ரீஜனல் என்வரன்மெண்டல் அவேர்னஸ் ஆஃப் கேமரன் ஹைலண்ட்ஸோட பிரசிடென்ட். நாங்கள் கேமரன் ஹைலண்ட்ஸில் 7 தமிழ் பள்ளி இருக்குது. அந்த 7 தமிழ் பள்ளிக்கும் நாங்கள் ஃப்ரீயாக ரீஃபாரஸ்டேஷன், அது என்னென்னா மரம் நடுறது, இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் இயற்கையை எப்படி பாதுகாப்புன்னு சொல்லி மரம் நடுறது நாங்கள் ப்ரோக்ராம் செஞ்சு கொடுக்குறோம். இந்த ப்ரோக்ராம் யாயசான் சைம் டபி சப்போர்ட் பண்ணுது. 2 வருஷமாக இந்த ப்ரோக்ராம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா 7 தமிழ் பள்ளியும் இந்த ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி மரம் நட்டுருக்காங்க. இதில் என்ன ஒரு சிறப்பு இதுனா, இந்த ப்ரோக்ராம் ஸ்கூல்லேருந்து குணம் பிரிஞ்சாங்க இடத்துக்கு கூட்டு போய் அங்கேருந்து மரம், சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயாக இது இந்த ப்ரோக்ராம் யாயசான் சைம் டபி கீழே இது செஞ்சுருக்கோம். தமிழ் பள்ளிக்கு மட்டும் இல்லை, கேமரனில் எல்லா ஸ்கூலும் 27 ஸ்கூலும் இந்த ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து நாங்கள் கம்போஸ்டிங் ப்ரோக்ராம் செய்கிறோம். பிள்ளைங்களுக்கு எப்படி கம்போஸ் சொல்லி கொடுக்கறது, எப்படி அழுக்கு எண்ணெயை நம்ம மாற்றி சவுக்கா உரமாக செஞ்சு அவங்களுக்கு நம்ம அந்த ப்ரோக்ராம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் எல்லா ஸ்கூல்லையும். கட்டுப்பாடற்ற வளர்ச்சி, மண் அரிப்பு மற்றும் நில பயன்பாட்டு மாற்றங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுக்க 18வது ஆண்டாக நடைபெறும் இந்த சமூகம் சார்ந்த மரக்கன்று நடும் திட்டம் உதவுகிறது. மலேசியாவில் மொத்த நிலப்பரப்பில் சுமார் 55 விழுக்காடு காடுகளால் சூழப்பட்டுள்ளது. ஆனால் நகரமயமாக்கல், தோட்டப்பயிர் விரிவாக்கம், சட்டவிரோத மரம் வெட்டுதல் போன்ற காரணங்களால் காட்டுப்பகுதி ஆண்டுதோறும் குறைந்து வருகிறது என அவர் தெரிவித்தார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.